வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பார்ட் 40 வரை வந்திருக்கோம். பார்ட் 40ல் யாரெல்லாம் இமேஜஸ் அனுப்பியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட இமேஜஸை நீங்கள் அனுப்ப விரும்பினா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602. குமாரி மேம் அனுப்பி வச்சிருக்க இமேஜிலேருந்து நம்ம இந்த பார்ட் 40 தொடங்குகிறோம். குமாரி, ஒய்ஃப் ஆஃப் வேலாயுதன், KN பேட்டை, கடலூர். அவங்க நமக்கு நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 16ல் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ இமேஜஸ். ஆனால் அவ்வளோத்தையும் அவங்களோட பேர் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். மற்றபடி அதில் அவங்களோட இமேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ள இமேஜஸ்லாம் அவங்களோட பேர் இருக்குது. ஆனால் பார்ட் 16ல் அவங்களோட பேர் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. நிறைய இமேஜஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்ட் 16ல் அவங்களோட இமேஜஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்க்கலாம். அவ்வளோ கிராஃப்ட் ஒர்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் மேம். உங்களோட கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே எங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. அதை கொண்டு நாங்களும் நிறைய கற்றுக்கிட்டோம். இன்னமும் தொடர்ந்து உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை வச்சு நாங்கள் கற்றுக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. உங்களோட ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து தருமாறு கேட்டுக்கிறேன். இந்த 2 ஃப்ளவர் வாஸும் போட விரும்புகிறவங்க பிளாஸ்டிக் ஒயர் ஃப்ளவர் வாஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதில் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க, அதுக்காக நான் முன்னக்கூட்டியே சொல்லிடுறேன். இந்த 2 ஃப்ளவர் வாஸும் ஷாலினிரா ஃப்ரம் கர்நாடகா அவங்களோட அத்தை போட்டதாக சொன்னாங்க. அவங்களோட அத்தையோட பேர் துங்கம்மா. அவங்களுக்கு 77 வயசு ஆகிடுச்சு. இன்னமும் இந்த ஃப்ளவர் வாஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். கோல்டன் கலரும் அழகாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டதாக சொல்லியிருந்தாங்க. அந்த கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தாலும் இன்னமும் அதோட பொலிவு மாறாமல் அப்படியே இருக்குது. பி. சித்ரா, சொரக்காயல் நத்தம், நாற்றம்பள்ளி. அவங்க இந்த பாக்ஸ் எப்படி போட்டிருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா நான் ஸ்மால் பாக்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ இருக்குது. ரோஸ் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் போட்டிருப்பேன். அந்த சின்ன பாக்ஸ் பார்த்து தான் இது போட்டதாக சொன்னாங்க. கொஞ்சம் மெஷர்மெண்ட் கூட எடுத்திருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே போட்டலாம். ஒரு சிஸ்டர் போன கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் இந்த டைம் இதை சொல்கிறேன். சங்கீதா ஃப்ரம் நியூ பெருங்களத்தூர் நாய்க்குட்டி போட்டு அனுப்பியிருக்காங்க. சங்கீதா ஃப்ரம் நியூ பெருங்களத்தூர். இது மொத்தமாக வச்சு அனுப்பியிருக்காங்க. தயவுசெய்து ஒவ்வொரு இமேஜையும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணுங்கப்பா. நான் எல்லா வீடியோஸ்லேயும் தொடர்ந்து பார்ட் 39 40 வரை வந்தாச்சு. 40 பார்ட்லேயும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஊரையும் பேரையும் டைப் பண்ணுங்கள். எல்லாரோட பேரையும் என்னால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. எனக்கு காலையில் என்ன சாப்பிட்டோம்னே மறந்துடும், அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி. அப்படி இருக்கும்போது நான் ஒவ்வொருத்தரோட பேரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லுங்கள். அதனால் ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு இமேஜ்லேயும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் வாட்ஸ்அப்பில் தனியாக டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. அது என்னோடய கவனத்துக்கு வரவே செய்யாது. நீங்கள் போட்ட உடனே நான் அதை அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதா சரிங்களாம். ஆனால் இது எனக்கு ஒரு 2-3 நாள் கழித்து டைம் கிடைக்கும்போது நிறைய இமேஜஸ் சேரும்போது இந்த மாதிரி என்னோடய சந்தர்ப்பத்தை பொறுத்து தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் எல்லா இமேஜ்லேயும் உங்கள் ஊரையும் பேரையும் உள்ளுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்புங்க. இப்போ கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு சென்ட் இமேஜஸ். அந்த வாட்ஸ்அப்பில் டைப் பண்ண தெரியாதுன்னு ஒரு சிஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தெரிஞ்சால் நாங்கள் பண்ண மாட்டோமா சிஸ்டர், தெரியாமல் தான் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்காகவே ஒரு வீடியோவை 1 நிமிஷமாக எடுத்து போட்டேன். ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படின்னு 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோவும் பாருங்கள். ஒரு வீடியோ 4 நிமிஷமாகவும் ஒரு வீடியோ 1 நிமிஷமாகவும் இருக்கும். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஊரையும் பேரையும் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் தனியாகவோ அல்லது அந்த இமேஜுக்கு கீழே வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே சில பேர் டைப் பண்ணி அனுப்புறீங்க. சத்தியமாக எனக்கு ஞாபகமே இருக்காது யாருக்குள்ள. இந்த மாதிரி பேரை டைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆர் ஹேமாவதி ஃப்ரம் சேலம். குயிலிங் பேப்பரில் செய்திருக்காங்க பாருங்கள், அழகாக செய்திருக்காங்க. சின்னதாக செய்திருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே அவ்வளோ அழகாக எல்லாருமே அனுப்பியிருக்கீங்க. பார்ட் 40க்கு இமேஜஸ் கொடுத்துருக்க அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், புது வியூவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போது ஊரையும் பேரையும் டைப் பண்ண அனுப்புங்க. டைப் பண்ண முடியாதவங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாலும் அதை பக்கத்தில் வச்சு அனுப்புனா போதுமானதாக இருக்கும். நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. பி. சித்ரா, சுரக்காயில் நத்தம், நாற்றம்பள்ளி. மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 5.5 அடியில் கொடுத்துருக்காங்க. 12 வயர் கட் பண்ணியிருக்காங்க போல். 12 வரிசை போட்டிருக்காங்க. இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள். கைப்பிடிக்கு 5 அடியில் 2 வயர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் வீடியோ போடும்போது நான் இந்த இமேஜஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அப்பவும் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். மெஷர்மெண்ட் கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்காக நான் திரும்பவும் ஒரு மெஷர்மெண்ட் வீடியோ ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ரங்கோலி பார்ட் ஆரம்பித்தோம். ரங்கோலி குயின் அப்படிங்கிற பேரில் ஒரு செக்ஷன் ஆரம்பித்து அதில் நான் எல்லா ரங்கோலிஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போ நல்ல ரீச் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லான கோலங்கள் எல்லாருமே அனுப்பி வச்சுருக்காங்க. இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த கூடைகளையும் தாண்டி அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரமணிமா அனுப்பியிருக்காங்க. ரமணிமா ஃப்ரம் பாண்டிச்சேரி அவங்க அனுப்பியிருக்காங்க. இதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க.
யாருனாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கூடைகள் அழகாக அனுப்புகிறாங்க. உங்களுக்கு இது எல்லாமே சேல்ஸ் தான் வச்சுருக்காங்க. அழகாக இப்போ ஸ்டார் போட்டிருந்தாங்க, கிறிஸ்மஸ் ஸ்டார் போட்டிருந்தாங்க நிறைய மாடலில். அதே போல் இந்த பூக்கூடை, இது பூக்கூடைன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று பூஜா கூட போட்டிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸில் போட்டிருக்காங்க. இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இது நம்ம பூஜா கூட மாடல் தான். ஆனால் வயர்ஸ் காம்பினேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கலர் காம்பினேஷன். இந்த கூடைகளை வச்சு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பூஜா கூடைங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அந்த இமேஜ் மிஸ் ஆகிருக்கு. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உள்ள இமேஜ் மிஸ் ஆகிருக்கு. அது எப்படி போடணுங்கிறதும் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது சும்மா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு போட முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட போட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும். டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஸோ பூஜை கூட ஏற்கனவே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது எல்லாமே நல்லா புரியும். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜ் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வேணும்னா. தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் வாங்க விரும்புகிறவங்க அதை பார்த்துக்கலாம். 5 அடியில் ரொம்ப குட்டியாக எழுதியிருக்காங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு வீடியோவில் வரும்போது நல்ல பெரிய எழுத்தாக தெரியும். ஸோ அதில் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ குட்டியாக இருந்தால் எனக்கும் தெரியாது. ஆஷிகா ஃப்ரம் காஞ்சிபுரம். இவங்க நமக்கு இந்த வயர் எப்படி சிக்கு இல்லாமல் எடுக்கிறது அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் அதை யூஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. நல்லா ஒரு சிக்கு இல்லாமல் நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த வயர் நமக்கு காமிச்சாங்க பார்த்தீங்களா, அதில் மீதம் அப்படியே கவரில் இருக்கிறத காமிச்சிருக்காங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஆஷிகா, அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. உங்களுக்கு திரும்பவும் இந்த வீடியோ மூலமாக என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இமேஜ் பாதி இமேஜில் பேரே வர மாட்டேங்குதுப்பா. நம்மளும் பார்ட் 48 வரை வந்தாச்சு. 40 வரை வந்துட்டோம். இருந்தாலுமே நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க, ஏன்னு தெரியலை. நானும் வீடியோ போட்டுட்டேன். ஹவு டு சென்ட் இமேஜஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாட்ஸ்அப்புக்குள்ளே எப்படி டைப் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து இனிமேலாவது நீங்கள் அனுப்பும்போது அழகழகாக போட்டிருக்கீங்க. யாருக்குள்ளதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. பார்க்குறவங்களுக்கு இவங்க இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கு தோணும். உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம பேரில் நம்ம இந்த கூட போட்டிருக்கோம். இது நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இது நம்ம போட்ட கூட தான் அப்படிங்கிறது தெரிய வரும். தமிழ் செல்வி, பாக்கம், கூட்ரோட். க்ரோஷா வயரில் போட்டிருக்காங்க பாருங்கள். நான் ஏற்கனவே க்ரோஷா வயரில் கூட எப்படி போடுறது, நரம்பு வயர் அதுக்கு பேர், நரம்பு கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த டிசைன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிசைன்ஸ் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மகேஸ்வரி ஃப்ரம் தெலுங்கானா, அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோடது தான். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டார் பேட்டர்ன்லாம் நான் ஏற்கனவே ஸ்டார் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் அதை விட இதில் பாருங்கள் எவ்வளோ அம்சமாக போட்டிருக்காங்கன்னு. நல்லா நெருக்கமாக போடும்போது நல்லாயிருக்கும். நான் அதில் ரொம்ப பெருசாக போட்டுட்டேன். நாட்ஸ் எல்லாமே, அந்த செயின் எல்லாமே பெருசாக போட்டேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். க்ரோஷா வயர் கூட எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ போடுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன். அது சீக்கிரத்தில் முடியவே செய்யாது அந்த க்ரோஷா வயரை பொறுத்தவரை. நான் போட்ட கலர்லேயே போட்டிருக்காங்க. பேர் தான் தெரியல யாருக்குள்ளதுன்னு. சொல்லியிருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, நான் மறந்துடுவேன். நளினி, புழுதிப்பட்டி, அதுக்கு அடுத்தப்ப தெரியலையே, பேர் மாறிடுச்சு. பேர் மறைஞ்சிருக்கு அந்த இமேஜுக்குள்ளே. இதுவும் யார் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. சொல்லியிருப்பாங்க, ஆனால் நான் மறந்துருப்பேன். மெஷர்மெண்ட்டும் ஸ்டார் மாதிரியே இருக்குது பாருங்கள். கீழே உள்ள பேஸ் அப்படி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார் போல் இருக்குது, நல்லா இருக்குது. நெல்லிக்காய் முடிச்சு கொடுத்துருக்காங்க. கீழே மேலே வந்து சிவன்கன் நாட்டில் கொடுத்துருக்காங்க. இது இன்னர் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. இதை டைப் பண்ணுறதுக்கு அவங்க ஊரை டைப் பண்ணியிருக்காங்களா? நாகராணி மணி, திருவாரூர் டைப் பண்ணியிருக்காங்களே, வெரி குட். நானும் டைப் பண்ணலையோ நினச்சேன். டைப் பண்ணியிருக்காங்க. நாகராணி மணி, திருவாரூர். இந்த மாதிரி பேர் இருந்ததுன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பெட்டி மாதிரி ஒரு கூட போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதோட அளவு சொல்லலை, அவங்க பேர் தான் எழுதியிருக்காங்க. பி சித்ரா, சுரக்காயல் நத்தம், நாற்றம்பள்ளி. சின்னதாக பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஸ்டோரேஜ் பாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் நான் கேட்டுட்டு வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சேலம். க்ரோஷா வயரில் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. க்ரோஷா வயரில் உள்ளன் நூலில் க்ரோஷா ஒர்க் நிறையா போட்டிருக்காங்க. விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சேலம். இவங்க நமக்கு ஏற்கனவே ஒரு பேர்ட்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பேர்ட்ஸ்லாம் போட்டு கேட்டாங்க. நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறதோட சரி, எனக்கே சொல்கிறது கஷ்டமாக இருக்குன்னு டைம் கிடைக்கும்போது போடுறேன்னு சொல்கிறதுக்கு போடுறேன்.
விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சேலம். சூப்பராக போட்டிருக்கேன். இந்த பர்ஸ் என்னோட நீண்ட நாள் ஆசை. நானும் போடணும்னு நினைக்கிறேன். எப்போவும் சின்ன பிள்ளையில் ஒரு தடவை எப்போவோ போட்ட ஞாபகம் இருக்குது. அழகாக இருக்கும். அந்த பஞ்சுன்னு கையில் சாஃப்டாக இருக்கும். இந்த பர்ஸை கையில் வச்சுருக்கிறதுக்கு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒருவேளை போட தெரிஞ்சுதான் நீங்கள்லாம் போட்டு வச்சுருந்தா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சேலம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம், எல்லாம் மறந்து போயிருப்போம். காலப்போக்கில் அப்படியே நமக்கு எல்லாமே மறந்துடும். விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சேலம். அப்படியே அந்த வாட்டர் மெலனை வெட்டி வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பேக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. அந்த டிசைன்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லாருமே அழகாக போட்டு அனுப்பியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மீண்டும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நியூ வியூவர்ஸ், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 94452666 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ண விரும்பினால் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை குறிப்பிடுங்க. சேல்ஸ் பண்ண விரும்பலைன்னா தயவுசெய்து குறிப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ரஜியா ஃப்ரம் மன்னார்குடி. நல்லா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குமா? கேட்கவே வேண்டாமே. நீங்கள் அனுப்புகிற எல்லாமே அழகாக தான் இருக்குது. இந்த பார்ட்டில் வரக்கூடிய அத்தனை இமேஜஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரூபி ஃப்ரம் ராமேஸ்வரம். நமக்கு ரூபி அக்கா இந்த கூட எப்படி போடுறதுன்னு பேஸ் மெனக்கெட்டு போட்டே காமிச்சிருக்காங்க. நான் ஒரு ப்ளூ கலரில் கேட்டிருந்தேன், இது எப்படிக்கா போடுறது. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்படி போடுறதுன்னு. அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க உடனடியாக போட்டே காமிச்சிட்டாங்க இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு. அந்த வீடியோவோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருந்தேன். கவிதா கிராஃப்ட். அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க போல். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர். கவிதா கிராஃப்ட். சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நமக்கு ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ மூலமாக என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் மாஷா டிசைன்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றிகள். மகேஸ்வரி ஃப்ரம் தெலுங்கானா. உங்களோட இமேஜஸ் இதில் மிஸ் ஆகியிருந்தால் பார்ட் 41 வரும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எந்த இமேஜும் நான் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் நியூ வியூவர்ஸ் புதுசாக எனக்கு அனுப்ப விரும்பினால் மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. எப்படி அனுப்புறதுன்னு ஹவு டு சென்ட் இமேஜஸ்னு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரங்கோலி கோலங்கள் நீங்கள் அனுப்பும்போது எல்லா இமேஜ்லேயும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணுறது கஷ்டமான காரியம்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜில் டைப் பண்ணி ஒரு செட்டாக அனுப்பி வைங்க. 40 அல்லது 50 இமேஜ் ஒரு செட்டாக அனுப்பி வச்சிங்கன்னா அதன் மூலமாக அது எல்லாமே உங்களோட இமேஜஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். இதுவரை வந்த பார்ட் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ரங்கோலி இமேஜஸும் சரி, இந்த பேஸ்கட் மாடல்ஸும் சரி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். மாஷா டிசைன்ஸ் இந்த சேனல் பக்கத்துல சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அது பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்ப நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்க மொத்தமா பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதுல இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோட லிங்க் வேணுமோ அது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இதில் பாருங்க, நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கட் மாடல்ஸ் பார்த்துட்டோம்னா அதுக்குள்ள லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வயர்குடை கவர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சிருக்கேன்.